Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 10 maths NCERT syllabus chapter 4 quadratic equations இதுல exercise 4.1 பார்க்க போறோம். அதுல second sum represent the following situations in the form of quadratic equations. Quadratic equations னா என்னது? ax squared plus bx plus c which is equal to 0. இதுதான் general form of quadratic equation. So இந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்க situations எழுத சொல்றாங்க. சரியா? Subdivision 1. The area of a rectangular plot is 528 meters square. The length of the plot in meters is 1 more than twice its breadth. We need to find the length and breadth of the plot. என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க? ஒரு rectangular plot இருக்கு. அதோட ஏரியா வந்து என்னவா? 528 meters square. and அதோட length எப்படி இருக்குதா அப்படினா 1 more than twice its breadth. அதாவது breadth நான் வந்து x அப்படினு எடுத்துக்கிட்டேன் அப்படினா 1 more than twice its breadth னா என்ன மீனிங் வரும்? twice its breadth னா என்ன அர்த்தம்? 2x னு அர்த்தம் இல்லையா? 1 more than twice its breadth னா 2x ஓட ஒன்னு ஆட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப 2x plus 1 தான் length. breadth நான் x னு எடுத்துக்கிட்டேன் அப்படினா length என்னது? 2x plus 1. ஓகேவா? கிளியரா புரியுதா? then நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் அப்படினா lengthையும் breadthையும் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டாங்க. ஓகேவா? பட் உங்களுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இங்க பாருங்க கொஸ்டின்ல ரெப்ரசென்ட் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். பட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் கேட்கும் பொழுது இந்த 2 லைன்ஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. என்ன கேட்பாங்கன்னா டைரக்டா ஃபைண்ட் தி லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த பிளாட்னே இருக்கும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன பண்ணணும்? லென்த்தையும் பிரெத்தையும் கண்டுபிடிக்கணும். அது நீங்க ஃபார்முலா மெத்தட்லயும் போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்லையும் போடலாம். சரியா? புரியுதா இது? ஓகே, கிவனை கிளியரா பிக்சரைஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? எப்பொழுதுமே ரெக்டாங்கிள் அப்படின்னா அதுல லாங்கர் சைடை தான் லென்த்னு சொல்லுவோம், ஷார்ட்டர் சைடு என்னன்னு சொல்லுவோம்? பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிரெத்தை நாம தான் எக்ஸ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணோம். ஸோ அது மாதிரி அஷ்யூம் பண்ணதுனால அக்கார்டிங் டு த கொஸ்டின் நமக்கு லென்த்து 2x plus 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சது. ஓகேவா? இப்போ பாருங்க, அதை கிளியரா எடுத்து எழுதுறோம். லெட் the breadth of a rectangular plot be x in meters, then the length of the rectangular plot is 2x plus 1 in meters. கிளியரா புரியுதாப்பா? கொஸ்டின்ல பாருங்க, ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட் அப்படின்ட்டு 528 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியும் இல்லையா? லென்த் இன்டூ பிரெத் ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? லென்த் இன்டூ பிரெத் தான் ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் பிளாட்டு which is equal to 528 meter square அப்படின்னு எழுதிக்கணும். சரியா? இதில் நமக்கு breadth xன்னு தெரியும் and length வந்து 2x plus 1 அப்படின்னு தெரியும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? இப்போ சொல்லுங்க ஃபார்முலா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் which is equal to length into breadth ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? அப்போ ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்குலர் பிளாட் which is equal to லென்த்துக்கு பதிலாக என்னென்னு எழுதியிருக்கோம்? 2x plus 1 அப்படின்னு எழுதியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பிரெத்துக்கு பதிலாக எக்ஸ்ன்னு நம்ம தான் நேம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பிளாட் அவங்க கொடுத்துட்டாங்க 528 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 528 which is equal to என்னது? 2x plus 1 into x. ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த எக்ஸுக்கு இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனும் சொந்தம். சரியா? இந்த எக்ஸ்பிரஷனில் 2 டேர்ம்ஸ் இருக்குது. 2xன்னு ஒரு டேர்ம் இருக்குது, 1 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸால் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ சொல்லுங்க 528 which is equal to x into 2x என்ன வரும்? 2x ஸ்கொயர்னு வந்துருமா? ப்ளஸ் 1 into x x. ஓகேவா?
இப்போது இந்த 528 இந்த சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும் இல்லையா? which is equal to 2x squared plus x. 528 ப்ளஸில் இருக்குது, இந்த சைடில் போகும்பொழுது மைனஸில் போயிடும். கிளியரா? ஸோ இதுதான் நம்மளுடைய ரெக்கையர்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? this is the required quadratic equation. பட் நம்ம இதோட என்ன பண்ணல, ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், நம்ம வந்து இது எப்படி எழுதிக்கலாம்? 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 528 which is equal to 0ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ண போகிறோம். இந்த மிடில் டேர்ம் யார்? இவங்க தான் மிடில் டேர்ம் இல்லையா? ஸோ இதை தான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எப்படி எழுதுறது? பாருங்கள், இங்கே 2 இருக்கு இல்லையா? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ அதையும் இங்கே இருக்க கான்ஸ்டன்ட் டேர்மையும், கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? மைனஸ் 528, இதையும் மல்டிப்ளை பண்ணி மேலே எழுதிக்கணும். சரியா? இப்போது 528 into 2 என்ன வரும்? 8 2 16, 6 ரிமைனிங் 1, 2 2 4, 1 ஆட் பண்ணால் 5, 5 2 10. ஓகேவா? ஸோ 1056 அப்படின்னு எழுதிடாதீங்க, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஷன் இருக்குது? எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கதா அர்த்தம் இல்லையா? அந்த 1 தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே எழுதணும். ஓகேவா? இது வந்து என்னது? ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கணும், இது சம் பண்ணால் கிடைக்கணும். அதாவது 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், சம் பண்ணிங்கன்னா அதாவது ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரணும். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன், சம்னா என்னது? அடிஷன். ஓகேவா? ஓகே, நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 33 and 32 அப்படின்னு 2 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த 2 நம்பரையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் 1056 வரணும். வருதா பாருங்கள்? 33 into 32, 3 2 6, 3 2 6, 3 3 9 and 3 3 9. ஓகேவா? இப்போ என்ன வரும்? 6 9 6 ஆட் பண்ணால் 15, 5 ரிமைனிங் 1 10. ஓகேவா? 1056ன்னு கிடச்சிடுது. ஓகேவா? பட் இங்கே எப்படி இருக்குது ஆன்சர்? நமக்கு மைனஸில் இருக்குது. ஓகேவா? அப்போது நமக்கு தெரியும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு அதுவும் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது? மைனஸ். அதாவது டிஃப்ரெண்ட் சைன்ஸாக இருக்கும்பொழுது 2 நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸில் தான் ஆன்சர் வரும். இதுவே ரெண்டுமே வந்து சேம் சைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வரும். ஓகேவா? அப்போது இங்கே நமக்கு மைனஸில் ஆன்சர் இருக்குது. ஓகேவா? மைனஸில் ஆன்சர் இருக்குது அப்படின்னாலே ஏதோ ஒரு நம்பர் இங்கே என்னத்தில் இருக்குது? மைனஸில் இருக்குதுன்னு அர்த்தம். எந்த நம்பர் மைனஸில் இருக்குது? கண்டுபிடிங்க. சம்மை பாருங்கள், சம்மில் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. 1 + 1, அப்போனா 33 ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம். எது பெரிய நம்பரோ அது வந்து எப்படி இருக்குது? ப்ளஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போது இதில் மைனஸ் போட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், 33 ரூபா உங்கள் கையில் இருக்குது, 32 ரூபா கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 1 ரூபா உங்கள் கையில் இருக்கும். கரெக்டாக வருதாப்பா? புரியுதா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அண்ட் 33 into 32 என்னது? 1056. ஓகேவா? எப்படி போகிறோன்னு புரியுதா? ஃபேக்டரைசேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வராதுப்பா. சரியா? ஸோ ரொம்ப கவனமாக வந்து இது ஃபேக்டரைஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 1x இருக்குல்ல, அதை தான் எப்படி எழுதியிருக்கோம்? ஸ்ப்ளிட் பண்ணி 33x மைனஸ் 32x அப்படின்னு எழுதியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது இங்கே இருக்காங்கல்ல இந்த 1x, இவங்கள தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த 2x² இங்கே தான் இருக்காங்க. சரியா? இந்த ப்ளஸ் 1x தான் எப்படி மாறி இருக்காங்கன்னா ப்ளஸ் 33x மைனஸ் 32x பிரிஞ்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் டேர்மும் அப்படியே தான் இருக்காங்க. அப்போ மைனஸ் 528 எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? தென் இப்போ பாருங்கள், இதை தனித்தனியாக குரூப் பண்ணிக்கோங்க 2 ஓகேவா? இப்போ இதில் எது சேம்னு சொல்லுங்கள்? எக்ஸ் சேமாக இருக்கா? இந்த டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது, இந்த டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது.
அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் அதான மீனிங். ஸோ அப்போ எக்ஸை நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இதில் என்ன இருக்கும், 2 இருக்கும். ஒரு எக்ஸ் வெளில வந்துருச்சுன்னா இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். சரியா, சென்டரில் ப்ளஸ் இருக்குது, எக்ஸ் வெளில வந்துருச்சு, அப்போ என்ன இருக்கும், இங்கே 33 இருக்கும். ஓகேவா, புரியுதா இது? அதே மாதிரி இதில் பாருங்கள் எது காமன். இப்போ இதில் வந்து 32 இருக்குது. இந்த 528 அப்படின்றது என்னது, 33 × 32. அப்போ அதுலேயும் 32 இருக்குது. சரியா, அப்போ அதே மாதிரி இந்த டேர்மும் மைனஸில் இருக்குது, இந்த டேர்மும் மைனஸில் இருக்குது. ஸோ -32 நான் காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டேன் அப்படின்னா உடனே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடணும். சரியா, இப்போ -32 வெளில வந்துருச்சுன்னா இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். இந்த மைனஸ்குள்ளேருந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், மைனஸை வெளியில் எடுத்துட்டேன். சரியா, அந்த மைனஸை நான் வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், ப்ளஸ் தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி 528 நான் என்ன பண்ணியிருக்கேன், 32 வெளில எடுத்துட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், 33 இருக்கும். சரிப்பா, இங்கே வந்து நம்ம 32 காமனாக வெளியில் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து 33 × 32 பண்ணது 1056 தான் கிடச்சிச்சு, 528 கிடைக்கல. சரியா, அப்போது 32க்குள்ளேயும் 522க்குள்ளேயும் சேமாக இருக்கிறது யாருன்னா 16. ஓகேவா, இப்போ பாருங்க, இதுவும் 16 டேபிளில் வரும், இதுவும் 16 டேபிளில் வரும். ஓகேவா, இப்போ 16 × 2 தான் என்ன நமக்கு 32 இல்லையா, 6 2 12, 2 ரிமைனிங் 1, 1 2 is to 3. அப்போ நான் 16 தான் காமனாக எடுக்க முடியும். ஏன்னா 528ம் 16 டேபிளில் வரும். ஓகேவா, பாருங்க 33 × 16, 3 6 18, ரிமைனிங் 1, 3 6 18, 1 ஆட் பண்ணால் 19, 1 3 is 3, 1 3 is 3. ஓகேவா, 8 12, 2 ரிமைனிங் 1, 5, 528. சரியா, 16 டேபிளில் 528 எத்தனை டைம் வருது, 33 டைம்ஸ் வருது. ஓகேவா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ நான் இதில் -16 தான் காமனாக எடுத்திருக்கேன். அப்போது எனக்கு இங்கே உள்ளே என்ன இருக்கும், 2 இருக்கும். சரியா, 2 × 16 தானே 32. ஸோ 2 இருக்கும், அண்ட் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மைனஸ் வெளில வந்துடுச்சு அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும், ப்ளஸ் இருக்கும். இதுக்குள்ளேருந்து நான் 16 வெளில எடுத்திருக்கேன். அப்போ இங்கே என்ன இருக்கும், 33 இருக்கும். சரியா, which is equal to 0. புரியுதாப்பா? இப்போ பாருங்க, எது சேமு, இதுவும் இதுவும் சேமாக இருக்குது. ஸோ இதை தனி ஃபேக்டர்ஸாக எடுத்து எழுதிடலாம். 2x + 33. அதே மாதிரி x - 16 நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக எடுத்து எழுதுவோம். ஸோ x - 16 which is equal to 0. கிளியராக புரியுதா இது? இப்போ சொல்லுங்கள், 2x + 33 which is equal to 0 and x - 16 which is equal to 0. இந்த ஃபேக்டரும் which is equal to 0, இந்த ஃபேக்டரும் which is equal to 0. ஓகேவா, இப்போ 2x + 33 which is equal to 0 and x - 16 which is equal to 0. இங்கே பாருங்கள், இதுலேருந்து x வேல்யூ எடுங்க, என்ன வரும், இப்போ 2x which is equal to இந்த 33, அதாவது +33 இந்த சைடில் போகும்போது -33 போயிடும். சரியா, அப்போது x which is equal to -33, இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, 2xம் பக்கத்து பக்கத்தில் இருக்கு இல்லையா, அப்போனா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்பொழுது பையில் வரும், டிவிஷனில் வரும். ஓகேவா, அதே மாதிரி இங்கே பாருங்கள், x which is equal to இது -16, ஸோ இந்த சைடில் வரும்பொழுது +16 போயிடும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், ரெக்டாங்குலர் பிளாட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து நெகட்டிவ் வேல்யூவில் எப்படி வரும், அதோட லென்த்தோ பிரெத்தோ எப்படி நெகட்டிவ் வேல்யூவில் வரும், வராது இல்லையா. எக்ஸுன்றது நம்ம பிரெத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி நெகட்டிவ் வேல்யூவில் வரும், வராது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கணும், 16 அப்படின்ற வேல்யூவை தான் எடுத்துக்கணும். அப்போது எக்ஸுன்றது என்னது, இங்கே பிரெத்தை தான் நம்ம என்னென்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போது therefore the breadth of the rectangular plot is மீட்டர். கரெக்டா, தென் லென்த் இஸ் என்னது,
2x + 1 தானே லென்த்து. 2x + 1 which is equal to 2 into x. x என்னது 16 plus 1. 2 into 16 என்ன வரும் 32 32 plus 1 which is equal to 33 meter. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு breadth 16 மீட்டர், length 33 மீட்டர். கிளியராக புரியுதா இது? length 33 மீட்டர் and breadth 16 மீட்டர். இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக் வந்தாலும் சம் வந்து ராங் ஆகிடும். சரியா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சம்ஸை. ஓகேவா?